நண்பர்களே, இப்போதைய காலத்தில் உடல்நலத்தை பற்றி கிட்டத்தட்ட எல்லாரோட மனசுலையும் எங்காவது ஒரு தெரியாத பயம் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கு. ஒருத்தர் இதயத்தை பற்றி கவலைப்படுவாங்க, இன்னொருத்தர் சர்க்கரை நோயை நினச்சி பயப்படுவார், இன்னொருத்தர் பிபி, லிவர் இல்லை ஹார்ட் பிரச்சனையாக பதட்டப்படுவாங்க. இன்னும் சில பேர் எந்த நோய் இல்லாமலே தங்களை நோயாளி மாதிரி நினச்சிட்டு வாழ்கிறாங்க. தினமும் சமூக வலைத்தளங்களில் புதிய புதிய நோய்களின் பெயர்கள், பயமுறுத்தும் ரிப்போர்ட்கள், மருந்துகளோட கவர்ச்சியான விளம்பரங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மனிதன் தன்னோட உடம்பே சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறான். ஆனால் நீங்கள் ஒரு நாளாவது நின்று யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்கள் உடம்பே தினமும் உங்களுக்கு சில சிக்னல்கள் கொடுக்குது. நீங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளவு பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்கன்னு சொல்லும் உண்மையான சிக்னல்கள் அவை. இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த விலையுயர்ந்த மெடிக்கல் டெஸ்ட்டையும் சொல்ல போகிறதில்ல, எந்த ரிப்போர்ட்டும் இல்லை, எந்த மருந்தும் இல்லை. இன்னைக்கு உங்கள் உடம்புலேயே இருக்கும் 6 முக்கியமான அறிகுறிகளை பற்றி தான் சொல்ல போகிறேன். அது உங்ககிட்ட இருந்தால் நம்புங்க, நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப ஆரோக்கியமானவங்க. உங்கள் இம்யூனிட்டி பலமாக இருக்குது, உங்கள் உடம்பு சரியான பாதையில் வேலை செஞ்சிட்ருக்கு. உண்மை என்னென்னா, 10 பேரில் 7 பேர் தங்களோட உடல் நலத்தை பற்றி தேவையில்லாமல் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க பலர் உள்ளுக்குள்ளே முழுசாக நல்லா தான் இருப்பாங்க. பிரச்சனை உடம்புல இல்லை, உடம்பு கொடுக்குற சிக்னல்களை புரிஞ்சுக்காததுனால தான் பிரச்சனை இருக்குது. ஆனால் அதோட மொழியை புரிஞ்சுக்க நாம தான் முயற்சி செய்யல. நண்பர்களே, இன்னும் முன்னாடி போகிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். மற்ற எல்லா யூடியூப் வீடியோக்களை போல் உங்கள் நேரத்தை வீணாக்காமல் நேராக முக்கியமான விஷயத்துக்கே வரோம். குறைந்த நேரத்தில் நல்ல அறிவும் பயனுள்ள தகவலும் கிடைக்கணும் என்பதற்காக தான் இப்படி செய்கிறோம். அதனால் ஒரு சின்ன வேண்டுகோள், உங்கள் நல்ல உடல் நலத்துக்கும் சந்தோஷமான வாழ்க்கைக்கும் இந்த வீடியோ சின்னதாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான இந்த வீடியோவை கடைசி வரை கண்டிப்பாக பாருங்கள். வாங்க நண்பர்களே, இப்போ உங்கள் உடம்பு முழுசாக ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருக்கும் என்பதை காட்டும் அந்த 6 முக்கியமான அறிகுறிகளை பார்ப்போம். உடம்பு ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதற்காக முதல் அறிகுறி காலை எழுந்த உடனே புத்துணர்ச்சியோடவும் எனர்ஜியோடவும் இருப்பது. நண்பர்களே, எந்த மனிதரோட உடல் நலத்துக்கும் மிக சரியான மற்றும் நம்பகமான அளவுகோல் இதுதான். காலை கண்ணை திறந்த உடனே அவர் தன்னை எப்படி உணர்றாரு என்பது தான். நீங்கள் எழுந்த உடனே உடம்புல லேசாக இருந்தால், மனசு தெளிவாக இருந்தால், கண்களில் எரிச்சல் இல்லாமல் இருந்தால், தலை கனமாக இல்லாமல் இருந்தால், உடம்பு சோர்வு இல்லாமல் இருந்தால், மேலும் அதிக கஷ்டம் இல்லாமல் படுக்கையிலிருந்து எழுந்துட்டீங்கன்னா இது ரொம்ப பெரிய நல்ல அறிகுறி. அதன் அர்த்தம், உங்கள் தூக்கம் வெறும் முழுசாக இருந்தது மட்டும் இல்லை, அது ஆழமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது என்பது தான். ஆழ்ந்த தூக்கம் உடம்புக்கு ஓய்வை மட்டும் தராது, அது உள்ளுக்குள்ள உடம்பை சரி செய்யும் வேலை செய்யுது. இரவு நேரத்தில் மூளை நாள் முழுக்க இருந்த மன அழுத்தம், சோர்வு, எதிர்மறை தாக்கங்கள் எல்லாத்தையும் சுத்தம் செய்யுது. ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துது, இம்யூன் சிஸ்டத்துக்கு மறுபடியும் சக்தி தருது. இதற்கு மாறா தினமும் காலை எழுந்தவுடன் இன்னும் தூக்கம் பூர்த்தி ஆகலை, உடம்பு கனமாக இருக்குது, மன சோர்வாக இருக்குன்னு சொல்பவர்களோட நரம்பு மண்டலம் அடிக்கடி அழுத்தத்தில் இருக்கும். ஆனால் நீங்கள் தினமும் காலை எழுந்தவுடன் புத்துணர்ச்சியாகவும் அமைதியாகவும் தயாராகவும் இருந்தால் அது உங்கள் நரம்பு மண்டலம் சரியாக வேலை செய்யுது என்பதற்கான தெளிவான சிக்னல். உங்கள் மூளை அதிக சுமையில் இல்லை, உங்கள் உடம்பு தன்னைத்தானே சரியான முறையில் சரி செஞ்சு கொண்டிருக்கிறது. இந்த அறிகுறி நீங்கள் உள்ளுக்குள்ளே ரொம்ப பலமானவர் என்பதை காட்டுகிறது. வெளியே எந்த நோய் தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருப்பதற்கான 2வது அறிகுறி ஜீரண மண்டலம் பலமாக இருப்பது. நண்பர்களே, உடல் நலத்தோட உண்மையான கட்டுப்பாட்டு மையம் வயிறு தான். வயிறு சரியாக இருந்தால் பாதி நோய்கள் தானாகவே விலகிடும். உங்கள் சாப்பாடு சரியாக ஜீரணமாக ஆயிடுச்சுன்னா, வயிற்றில் அதிகமாக வாயு உருவாகாமல் இருந்தால், எரிச்சல், அமிலத்தன்மை இல்லாட்டி கனமான உணர்வு இல்லாமல் இருந்தால், மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் இருந்தால், தினமும் காலை வயிறு சுத்தமாக இருந்தால் இது உங்கள் ஜீரண மண்டலம் பலமாக இருக்குது என்பதற்கான மிக தெளிவான அறிகுறி. இப்போதைய காலத்தில் மக்கள் வெளியே சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸு, தவறான நேரத்தில் சாப்பிட்றது, அந்த மாதிரி காரணங்கள் தங்களோட ஜீரண மண்டலத்தை பலவீனப்படுத்திக்கிறாங்க. ஆனால் இதற்கப்புறமும் உங்கள் வயிறு சரியாக வேலை செய்கிறதுன்னா அதுக்கு அர்த்தம் உங்கள் குடல், லிவர் மற்றும் ஜீரணத்தோட தொடர்புடைய முழு அமைப்பும் சரியான முறையில் வேலை செய்கிறது தான். சாப்பாடு சரியாக ஜீரணமானால் உடம்புக்கு முழு சக்தியும் கிடைக்கும். சாப்பாடு சரியாக ஜீரணமானால் உடம்புக்கு முழு சத்தும் கிடைக்கும். ரத்தம் சுத்தமாக உருவாகும், சருமத்தில் பொலிவு வரும், மனசு அமைதியாக இருக்கும், இம்யூனிட்டி தானாகவே பலமாகும். ஒரு பழமொழி இருக்குது, வயிறு சந்தோஷமாக இருந்தால் மனுஷனும் சந்தோஷமாக இருப்பான்னு. இது முழுசான உண்மை. ஏன்னா கிட்டத்தட்ட 70% நோய்கள் வயிற்றிலிருந்தே ஆரம்பிக்கிறது.
மூன்றாவது அறிகுறி சரியான நேரத்தில் இயல்பான பசி எடுப்பது. நண்பர்களே, பசி எடுப்பது சாதாரண விஷயம் இல்லை, அது உங்கள் உடம்போட மிகப்பெரிய மற்றும் உண்மையான ஹெல்த் சிக்னல். இப்போதைய காலத்தில் பலர் எனக்கு பசியே எடுக்கலன்னு சொல்லுவாங்க. சிலர் ஒரு நாளில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. சிலர் தங்களை கட்டாயப்படுத்தி சாப்பிடுவாங்க. இன்னும் சிலர் பசி இல்லாமலேயே சாப்பிடுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, சரியான நேரத்தில் தானாகவே பசி எடுத்தா, எந்த கட்டாயமும் இல்லாமல் சாப்பாடு நல்லா தோணுச்சா, சாப்பிட்ட பிறகு லேசான உணர்வும் திருப்தியும் இருந்தா, அது ஒரு ஆரோக்கியமான உடம்போட மிக தெளிவான அடையாளம். அதன் அர்த்தம் உங்கள் ஹார்மோன்கள் சமநிலையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்கள் லிவர் சரியாக வேலை செய்யுது, உங்கள் மெட்டபாலிசம் ஆக்டிவாக இருக்குது, உங்கள் உடம்புக்கு எப்போது எவ்வளவு சாப்பாடு வேணும்னு நல்லாவே தெரியுது. பசி எடுக்காது பல நேரங்களில் உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது என்பதற்கான சிக்னலாக இருக்கும். ஆனால் பலர் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பசி இல்லாமல் தொடர்ந்து சாப்பிட்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தங்களோட உடம்புக்கே அவங்களே கஷ்டத்தை தேடிக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு பசி நேச்சுரலாக எடுக்குது, சரியான நேரத்தில் இருக்குது அப்படின்னா, சாப்பிட்ட பிறகு மனசும் உடம்பும் திருப்தியாக இருக்குன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் உடம்பு முழுசாக சரியான சமநிலையில் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இதுவே நல்ல உடல்நலத்துக்கான மிகப்பெரிய சான்று. ஆரோக்கியமாக இருப்பதற்கான 4வது அறிகுறி சருமத்திலையும் கண்கள்லையும் இயல்பான பொலிவு. நண்பர்களே, உடம்போட உள்ளார்ந்த ஆரோக்கியம் முதல்ல முகத்தில் தான் தெரியும். உங்கள் சருமத்தில் நேச்சுரலான க்ளோ இருந்தால், அதிகமாக பிம்பிள்ஸ் எல்லாம் இல்லைன்னா, ட்ரைனஸ் இல்லாட்டி அரிப்பு இல்லைன்னா, உங்கள் கண்கள் சுத்தமாக பிரகாசமாக உயிரோட்டமாக தெரிஞ்சால், இது ரொம்ப நல்ல ஹெல்த் சிக்னல். அதன் அர்த்தம் உங்கள் ரத்தம் சுத்தமாக இருக்குது, லிவர் நல்லா இருக்குது, உடம்புல இருக்கும் டாக்ஸின் சரியான முறையில் வெளியேறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போதெல்லாம் மக்கள் விலையுயர்ந்த க்ரீம்ஸு, ஃபேஸ் வாஷ், மேக்கப் எல்லாமே பயன்படுத்தி முகத்தை பிரகாசமாக்க முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் உண்மையான பொலிவு உள்ளிருந்து தான் வரும். உடம்பு உள்ளுக்குள்ளே சுத்தமாக இருந்தால் தான் அந்த பிரகாசம் முகத்தில் தெரியும். உங்கள் கண்களில் சோர்வு இல்லாமல், மஞ்சள் நிறம் இல்லாமல், சோகமான தோற்றம் இல்லாமல் இருந்தாலே புரிஞ்சுக்கோங்க, உங்கள் உடம்பும் மனசும் நல்ல சமநிலையில் இருக்குது. இந்த அறிகுறி உங்கள் உடல்நலம் மேலோட்டமாக மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயும் பலமாக இருக்குங்கிறது தான் காட்டுது. 5வது அறிகுறி பார்க்கலாமா? 5வது சின்ன சின்ன நோய்கள்லேருந்து சீக்கிரம் குணமாவது போல் இருப்பது. நண்பர்களே, ஆரோக்கியமான மனிதன் என்றால் ஒருபோதும் நோய்படாதவன் இல்லை. உண்மையிலேயே ஆரோக்கியமானவன்னா நோய்பட்டாலும் சீக்கிரம் மறுபடியும் வரக்கூடியவன். உங்களுக்கு சளி இருமல் இருந்தால் சில நாட்களே சரியாயிடுதா? காய்ச்சல் அதிக நாள் நீடிக்காமல் சோர்வு ஒரு 2 நாள்லேயே போயிடுதா? இது உங்கள் இம்யூனிட்டி பலமாக இருக்குது என்பதற்கான அடையாளம். அதன் அர்த்தம் உங்கள் இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவாக இருக்குது. இப்போதெல்லாம் சின்ன பிரச்சனை வந்தாலே பலர் உடைஞ்சு போயிடுறாங்க. ஆனால் உங்கள் உடம்பு தன்னைத்தானே சீக்கிரம் சரி பண்ணிக்கிட்டா அது ரொம்ப பெரிய விஷயம். இம்யூனிட்டினாலே நோய் வரவே கூடாது என்பதில், நோய் வந்தாலும் உடம்பு அதை சமாளிக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் சீக்கிரம் குணமாகறீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உள்ளுக்குள்ள பலவீனமானவர்கள் இல்லை. 6வது அறிகுறி பார்க்கலாமா? பாசிட்டிவ் மனசு, அமைதியான சிந்தனை, நல்ல எனர்ஜி. நண்பர்களே, இதுதான் எல்லாத்துலேயும் முக்கியமானதும் ஆழமானதும். ஏன்னா இதிலிருந்து தான் உங்கள் உண்மையான உடல் நலத்தை புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் பெரும்பாலும் பாசிட்டிவாக இருந்தால் சின்ன சின்ன விஷயங்களையே சந்தோஷம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா, காரணமே இல்லாமல் கோபம் வரலையா? மனசு நீண்ட நேரம் சோகமாக இல்லையா? வாழ்க்கையை பற்றி நம்பிக்கை இன்னும் இருக்கா? அப்படின்னா இது மன உறுதியின் அடையாளம் மட்டும் இல்லை, நல்ல உடல் நலத்துக்கும் சுத்தமான சிக்னல். மனசும் உடம்பும் ஒன்றோட ஒன்று ரொம்ப ஆழமாக இணைந்திருக்கு. மனசு அமைதியாக இருந்தால் ஸ்ட்ரெஸ் தானாக குறையும், நோய்களும் அப்படியே தூரம் போயிடும். ஆனால் எப்போதும் நெகட்டிவாக யோசிக்கிறவங்க, நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருக்கிறவங்க, சின்ன விஷயத்துக்கும் டென்ஷன் வாங்குறவங்க, காசிப் பேசிக்கிட்டே இருக்கிறவங்க, அடுத்தவங்களோட யோசிக்கிறவங்க, மனசில் பயம் இல்லாட்டி பதட்டம் வச்சு வாழ்கிறவங்க, இவங்களெல்லாம் மெதுவாக நோய்கள் சூழ ஆரம்பிக்கும். உங்கள் சிந்தனை தெளிவாக இருக்குது, உங்கள் எனர்ஜி லேசாகவும் பலமாகவும் இருக்குது, வாழ்க்கையை சுமையாக இல்லாமல் ஒரு அனுபவமாக பார்க்குறீங்கன்னா நம்புங்க, உங்கள் உடம்பும் அதே பாசிட்டிவிட்டியோட வேலை செஞ்சு கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். நண்பர்களே, இந்த 6 அறிகுறிகளும் உங்ககிட்ட இருந்தால் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் உண்மையிலேயே லக்கி தான். உங்கள் உடல் நலத்தை மதிக்கணும். ஏன்னா உடல் நலத்தை விட பெரிய செல்வம் வேறு எதுவும் இல்லை. பணம், புகழ், வெற்றி இது எல்லாமே அடுத்தது தான். மனசும் உடம்பும் நம்மோட சேர்ந்து இல்லைன்னா எதுவுமே சந்தோஷம் வராது.
இந்த தகவலை உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா பலர் தேவையில்லாமல் தங்களை நோயாளி மாதிரி நினச்சி பயத்தில் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்களோட உடம்பு உள்ளுக்குள்ளே நல்லா தான் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நின்று உங்களையே கேட்டுக்கோங்க. இந்த அறிகுறி உங்ககிட்டயும் இருக்கா? நீங்கள் நினைப்பதற்கும் சொல்லப்பட்ட தரும் அளவுக்கு அவ்வளோ பலவீனமானவர் இல்லை. நம்ம உடம்பு தினமும் நம்மோட பேசிக்கிட்டே இருக்கு, சிக்னல்கள் கொடுக்குது. ஆனால் அதை கேட்காம நம்ம மறந்துடுறோம். நினைவில் வைங்க, உடல்நலம் என்பது திடீர்னு கிடைக்கக்கூடிய மாயாஜலம் இல்லை. அது தினமும் நாம் செய்யும் சின்ன சின்ன நல்ல பழக்கங்களால் உருவாகிறது. முழு தூக்கம், எளிமையான சமநிலையான உணவு, கொஞ்சம் மன அமைதி, நல்ல சிந்தனை, இதுதான் எல்லா நோய்களுக்கும் உண்மையான மருந்து. நண்பர்களே, இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்து இல்லாட்டி ஆலோசனை ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எழுதுங்க. இன்றைய தகவல் உங்களுக்கு புதுசாக ஏதாவது கற்றுருந்தீங்கன்னா அல்லது உடல்நலத்திற்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. நம்ம டெய்லி ஆன் சேனல் இன்னும் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது. உங்களோட ஒரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ஒரு எண் மட்டும் இல்லை, இன்னும் நல்ல உண்மையான உடல்நலத்தோட தொடர்புடைய தகவல்களை உங்ககிட்ட கொண்டு வர ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும். அதனால் இப்படிப்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கிடைக்கணும்னா இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க, விழிப்புணர்ச்சியோடு இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.